ஓகே, நேத்து அந்த நம்பர்ஸ் எல்லாம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் பார்த்தோமா? லாகர்தம் logarithm was originally simplified complex arithmetic calculation. இப்போ 2 லாஸ்ட் இதுல வந்து நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேர் போட்டோ எடுத்து அனுப்பிச்சுட சொன்னேன், அனுப்பிச்சுடலையே கொஸ்டின்ஸ்லாம். அது 4 நாளா இங்கதான் கிடக்குது. Logarithm was originally developed to simplify complex arithmetic calculations. For example, நேற்று 3 power 10 வந்து 3 power 20 வந்து போட்டாங்கல்ல. இப்போ 3 power 20 வந்து 3 into 3 into 20 times வந்து என்னால மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ அதை எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணும்? அதுக்கு வந்து logarithmic calculations வந்து யூஸ் ஆச்சு. They were defined to transform multiplicative process into additive ones. If at first seems like no big deal, ஒரு பெரிய விஷயமா வந்து தெரியல. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படின்னா ஈஸியா சொல்லிருப்பீங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1,04,243 அப்படின்னு கேட்டா அப்ப என்ன பண்றது? பெரிய நம்பர்ஸா இருக்கிறப்போ நம்ம வந்து வாட் வி கேன் டூ, இப்போ ஏதோ ஒரு பெரிய நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். 4 டிஜிட்ஸ். இந்த லாஸ்ட்ல வந்து 0 போட்டு ஏமாத்துற வேலை இருக்கக்கூடாது. இன்னொரு 4 டிஜிட் நம்பரால மல்டிப்ளை பண்ணும். இப்ப இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். யார் முடிச்சிட்டீங்க? இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். அது ஒரு நம்பர். ஓ, அந்த நம்பரே இந்த நம்பர். டைம் ஆகும்ல. இப்ப 4 டிஜிட்கே டைம் ஆகுதுல்ல. இப்ப இது மாதிரி 10 டிஜிட்ஸ் இருக்குன்னா இப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து கால்குலேட்டர் கூட இருக்கு, எக்ஸல்ல கூட போடலாம். ஆனா மேனுவலா போடுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா. அப்போ லாகரிதம் வந்து இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் then must be what is logarithm? இது டெஃபினிஷன் ஜெனரலா யாருக்குமே தெரியாது. இது ஒழுங்கா சப்போஸ் b greater than 0 and b not equal to 1, then there is a number b such that
log of n base b equal to p. If and only if p power p equal to n. அதாவது இந்த p வந்து இந்த சைடு எக்ஸ்போனென்ஷியல் லாகரிதம்க்கு வந்து ஷிஃப்டிங் p power p equal to n அப்படின்னு இருக்குன்னா then log of n base b equal to p. இப்ப ax equal to b ன்னு வச்சுக்கோங்க. a power x equal to b அப்படின்னா இதை லாகரிதமிக்கா கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணும்? log b base a equal to x இது மாதிரி கன்வெர்ட் ஆகும். எது எது ஷிஃப்ட் ஆகுது? இந்த a வந்து பேஸா மாறிடும், log வந்து b and x வந்து ஆன்சர். ஓகேவா? ரைட். லாகரிதம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி சிபிஎஸ்இ ஒர்க் பண்ணவங்களுக்கு லாகரிதமே யூஸ் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் டெலிட்டட் போர்ஷன்ல போயிடுச்சு. ஆனா வந்து மெட்ரிக்ல படிச்சவங்களுக்கு லாகரிதம்க்கு ஸ்பெசிபிக்கா எப்படி எடுக்கணும், ஏன் எடுக்கணும் அப்படின்றதுல இருந்து வந்து இருக்கு. எழுதிக்கோங்க இதெல்லாம். a power x equal to b னா x equal to log b base a. அப்புறம் log 1 to base anything. log 1 எந்த பேஸா இருந்தாலும் வந்து log 1 ஏதோட பேஸா இருந்தாலும் 0 தான். அதாவது மேல இருக்க மாதிரி கன்வெர்ட் பண்ணா என்ன ஆகும்? a power 0 equal to 1. a power 0 equal to 1 ன்னு கன்வெர்ட் ஆகும். அப்புறம் log a base a. log 10 base 10. இதுக்கு பக்கத்திலே வந்து இதுவும் எழுதிடுங்க பார்ப்போம். இதோட கன்வர்ஷன் a power 0 equal to 1, a power 1 equal to a. அப்புறம் a power log of f of x base a. a பவரும் log of base a-வும் கேன்சல் ஆயிடும், ஒன்லி f of x வரும். எக்ஸாம்பிள் எழுதுங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ 2 power log x squared base 2 அப்படின்னு இருக்குன்னா இது x squared மட்டும்தான் வரும். 2 power log of x squared base 2 இது x squared னு போடணும் இல்லை, x ன்னு இருந்துச்சுன்னா கூட வேற x மட்டும்தான் வந்து வரும். ப்ராடக்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. log of m into n base a
log m base a plus log n base a அப்படின்ட்டு கன்வெர்ட் பண்ணலாம். அப்ப எத்தனை இருந்தாலும் வந்து மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறத நம்மளால அடிஷனா வந்து கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ log of 2463 into log of 9248 இது மாதிரி இருக்கணும். சாரி, log of 2463 into 9248 என்ன பண்ணலாம், இது மாதிரி நம்ம வந்து எழுதலாம், பிரிச்சு எழுதலாம். அதே மாதிரி டிவிஷன்ல இருக்கிறதும் நம்மளால பண்ண முடியும். இப்ப மல்டிபிளிகேஷன் 4 டிஜிட்டா அப்படின்னு வந்து இவ்வளவு நேரம் ஆச்சா, அப்ப டிவிஷன் எடுத்து பாருங்க எவ்வளவு தூரம் வந்து டிராவல் ஆகும் அப்படின்ட்டு. ஒரு நம்பர் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு எப்படின்னு தெரியுமா? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்ல, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாத நம்பரை ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது என்ன பண்ணுன்ட்டு லாங் டிவிஷன் மெத்தட். நெக்ஸ்ட் இத பவர் ரூல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? log m பவர் n பேஸ் a இருக்குன்னா log m n into log m பேஸ் a அப்படின்னு கன்வெர்ட் பண்றோம். இப்ப a இடத்துல 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை போடவே மாட்டாங்க. இப்ப log 25ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு மீனிங் என்னன்னா இங்க பேஸ் 10ன்னு அர்த்தம். அப்ப log of 5 பவர் 8 இருக்குன்னா நீங்க பேஸ் 10 மீனிங், ஓகேவா? 8 log 5, ஓகேவா? 8 log 5 அப்படின்ட்டு வந்து போடலாம். இந்த ஃபார்முலா புக்லயும் இருக்காது, நார்மல் புக்லயும் இருக்காது. log of 1000 log of 8 base 1000 இருக்கு. இது என்ன 2 கியூபா? 2 கியூபா? இது 10 கியூபா? அப்போ இங்க வந்து n வந்து 3, m வந்து 3. அப்ப இது எப்படி எழுதலாம்? m by n 3 by 3 log of 2 base 10, log of 2 base 10 இப்படின்னு எழுதலாம். log of 2 base 10 log 2 வந்து 3 கேன்சல் ஆயிடுமா? log 2 ஓட வேல்யூ 0.3010. அப்போ இது மாதிரி காம்ப்ளெக்ஸா இருக்கிறத கூட நம்மளால வந்து பிரேக் டவுன் பண்ண முடியும் இந்த மாதிரி.
நீங்களே உங்களோட ஓன் எக்ஸாம்பிள் எழுதுனாதான் உங்களுக்கு இது வந்து புரிய வரும். இல்லைன்னா டிஃபிகல்ட்டா ஃபீல் ஆகும். நிறைய ஓன் எக்ஸாம்பிள் எழுதுங்க, அப்பதான் உங்களால வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல். எனக்கு தேவையான டிசையர்ட் வேல்யூவை என்னால வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். பாருங்க, இங்க சி இருக்கா, இங்க பேஸ் பி இருக்கு, ஏ சி சி கேன்சல் ஆயிடும். வெறும் லாக் ஏ பேஸ் பி மட்டும் தான் வரும். இது மாதிரி எப்படி வேணா கண்டினியூ பண்ணலாம். லாக் ஆஃப் சி பேஸ் பி into log of d base c into log of a base d. அப்ப cc கேன்சல் ஆகும், dd கேன்சல் ஆகும், ஃபைனலா a b மட்டும் இருக்கும். எப்படி வேணா நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டே போலாம். ஓகேவா? ரைட். லாகரிதம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சிபிஎஸ்சில லாகே வந்து பார்த்துருக்க மாட்டீங்கல்ல, கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் மேத்தமேட்டிக்ஸ்ல கூட பெரிய பெரிய நம்பர்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்குலாம் உங்களுக்கு லாகரிதம் யூஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்றதுக்குலாம் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. இது ஒரு லாக் ஏ பேஸ் பின்னு இருக்குன்னா அத லாக் ஏ பை பேஸ் இ, லாக் பி பை பேஸ் இ அப்படின்ட்டு உங்களால வந்து பிரிக்க முடியும். சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல். பேஸையும் அந்த நம்பரையும் லாகோட வேல்யூவும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா 1 பை போட்டா உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகும். முதல்ல நீங்க எல்லாத்துக்கும் வந்து எக்ஸாம்பிள் இது இதான் ஃபார்மேட்டா, உங்களுக்கு ஒரு சில வேல்யூ எல்லாம் தெரியும்ல. இப்போ a பவர் 5, இப்ப 2 பவர் 5, 2 பவர் 5 எவ்வளோ? ஓகேவா? அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் எழுது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வேல்யூ. ஓகே, 2 பவர் 5 சொன்னோமா, இப்போ 2 பவர் 5 ஈக்குவல் டு 32 சொன்னீங்களா? அப்போ log 32 பேஸ் 2 இருக்குல்ல, ஈக்குவல் டு 5 இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ 3 பவர் 4, 3 பவர் 4 என்ன? 81. அப்ப log 81 பேஸ் 3 ஈக்குவல் டு 4. தயவுசெய்து எக்ஸாம்பிள்ஸ்ல அட்லீஸ்ட் ஒன்னொன்னுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் எழுதுங்க பார்ப்போம். இனிஷியலா ஸ்டார்டிங்ல இந்த ரூல் ஏதோ ஒரு நம்பர் போடாது அப்படின்னு போடாதீங்க. உங்களுக்கு பவர்ஸ் என்னென்ன தெரியும். இப்ப 2 பவர் 10 வந்து தெரியும்ல, 1024. அப்ப அந்த 2 பவர் 10 ஈக்குவல் டு 1024 அதை லாகர்தமிக்கா மாத்தினீங்கன்னா எப்படி மாத்துவீங்க? ஸ்கொயர்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. அப்போ 21 பவர் 2 வந்து 441. 21 வந்து பேஸ்க்கு போயிடும். 441 2வும் இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போ log 441 பேஸ் 21 ஈக்குவல் டு 2. அது மாதிரி ஒரு 3 எக்ஸாம்பிளாவது எழுதுங்க.
எழுதிட்டு அதுக்கான வேல்யூஸ் எழுதுங்க. பண்ணலாமா இல்ல இதெல்லாம் போட்டு நிறைய பண்ணலாம். ஆல்ரெடி நிறைய விஷயம் பண்ணுங்க. போட்டீங்களா? இப்ப செகண்ட் பாருங்களேன். நீங்க இப்ப நம்ம வேல்யூ எடுத்தோம்ல, அதே மாதிரி கான்செப்ட் நீங்க எடுக்கணும். இப்ப எனிதிங் பவர் எனி நம்பர் 0 பவர் 0 தவிர்த்து எனி நம்பர் ஆர் வேல்யூ பவர் 0 என்ன 1. கரெக்டா? இப்போ 5 பவர் 0 அப்படின்னாலும் வந்து 1 தான். 100 பவர் 0னாலும் 1 தான். ஓகேவா? ரைட். அப்போ அந்த மாதிரி வேல்யூ எடுத்துட்டு இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ log 1 பேஸ் a. இப்போ 100 பவர் 0 வந்து 1. அப்போ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க பேஸ். ஓகேவா? அப்போ log ஓகேவா 1 பேஸ் 100 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் பவர் 0ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு 1. log 1 பேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? log 1 பேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ mn பவர் 0 அப்படின்னு எடுத்தாலும் log 1 பேஸ் mn, பேஸ்ல வந்து mn ஈக்குவல் டு 0. இது மாதிரி உங்களோட ஓன் எக்ஸாம்பிள் எழுதுங்க. எழுதிக்கியா? நிறைய இருக்கு. லாகோ எல்லாத்தையும் நீங்க வந்து ரிமெம்பர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிமெம்பர் ஆகும், இல்லைன்னா ரிமெம்பர் ஆகாது. எஸ்பெஷலி சிபிஎஸ்இ பீப்புள்ஸ்லாம் இந்த லாகரிதம்னு ஒண்ணு வரவே வராது, ஆனா அதை அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. அது நான் சும்மா எக்ஸாம்பிள் தான் போட்டேன். அது வந்து இப்போ எம்எல்பிஎன் போட்டோம்னா எம்முக்கு இப்போ 5 into 20 அப்படி கூட இருக்கலாம்ல. 5க்கும் எம்முக்கும் என்னுக்கும் வந்து எனி வேல்யூஸ் போடலாம். 3 டிஜிட்ல வேல்யூஸ் போடுங்க. எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிளும் வந்து எழுதிடலாமா? லாக் ஏ பேஸ் ஏ. ஏ பவர் 1 வந்து ஏ தானே, 5 பவர் 1 வந்து 5 தானே. ரைட். அப்போ இது வந்து பேஸ் போயிடும், இது இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்ப log 5 base 5 equal to 1. log 100 base 100 equal to 1. log 2 base 2 equal to 1. ஓகேவா? மினிமம் 3 எக்ஸாம்பிள்ஸ் டக்குன்னு எழுதிட்டே வாங்க. அதே மாதிரி வந்து தேர்ட் கொஸ்டின், a can be any number. நோட் எடுங்க. a can be any number. 5 log 10 base 5 இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ. 5 கேன்சல் ஆயிடும், வெறும் 10 மட்டும் தான் வரும். a பவர் log f of x base a. hundred log of x squared plus 3x base 100. x squared plus 3x மட்டும் தான் வரும். ஓகேவா? ரைட்.
வாங்கணும்ல ஒண்ணு எடுத்துட்டீங்கன்னா அடுத்தடுத்துன்னு எழுதுங்க. தேர்டு முடிச்சுட்டீங்கன்னா ஃபோர்த்து போங்க. ப்ராடக்ட் ரூல் பாரு. லாக் 5 into 7 base 8 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ. இல்ல base 5 போடுமா? log 5 into 7 base 5 log 5 base 5 plus log 7 base 5. 5 base 5 என்னது? 1. அப்போ 1 plus log 7 base 5 மாறு. ஓகேவா? இப்போ அதுவே log of 2 into 3 into 5 into 7 base 10 இருக்கணும். base 10னா நம்ம போடவே வேணாம் அப்படின்னு சொன்னோம். கரெக்டா? அப்ப log 2 plus log 3 log 5 log 7. ஓகே, இது மாதிரி வந்து எனக்கு 2ல ஒரு நம்பர் 3 டிஜிட்ல 3 நம்பர்ஸ் போட்டு 1 4 டிஜிட் போட்டு 1 இந்த 2 3 5 7 போட்ட இடத்துல நீங்க எனி நம்பர்ஸ் வந்து போடலாம். வீட்டுக்கு வரேன்னு சொல்லாங்க. வீட்டுக்கு வரேன். சரி, இப்போ இந்த பிஎன்சியை கம்பைன் பண்ணுவோமா? பிஎன்சியை கம்பைன் பண்ணலாமா? log of m into n by p base 10. இந்த லாக் இந்த பேஸ் இருக்கிறதான உங்களுக்கு வந்து மேஜரா கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால பேஸ் வந்து 10, அதனால எதுவுமே நான் போடல. இப்ப லாக் m into n பேஸ் டிவைடட் பை p இருக்கு. அப்போ மேல இருக்கிறது அடிஷன் ஆகுமா? log m பிளஸ் log n கீழே டிவிஷன்ல இருக்கு மைனஸ் log p. ஓகேவா? காம்பினேஷன்ல போட்டோம்னா log m into n by p அப்படின்னு இருக்குன்னா log of m into n by p அப்படின்னு இருக்குன்னா இப்ப கீழே இன்னொரு q இருக்குன்னு வச்சுக்கோயே, அது இன்னும் மைனஸ் log q மாறு. இப்ப திங்க் அபவுட் ஒரு சயின்டிபிக் டேர்ம்ஸ்ல இருக்கு வச்சுக்கோயே, 2.302 in power 2 இது மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கும். இப்போ இது எழுதிட்டீங்களா? எக்ஸாம்பிள் எழுதிட்டீங்களா? இதுக்கு சிக்கு டிவிஷனுக்கு எழுதிட்டீங்களா? அந்த எக்ஸ்ன்றது நீங்க எழுதாம அந்த பேஸ் வந்து எழுதலைன்னா பேஸ் 10ன்னு அர்த்தம். உங்களோட லாகர்தமிக் புக்ல இருக்கிறதுலாம் டைரக்டா பேஸ் 10ன்னு அர்த்தம். அப்போ நீங்க டைரக்டா வந்து லாக் mn அப்படின்னு இருக்குன்னா log m பிளஸ் log n இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. log of m by n என்னப்பா இந்த இடத்துல எதுவுமே போடலன்னா பேஸ் எழுதணும். பேஸ் வந்து எதுவும் எழுதலைன்னா பேஸ் வந்து 10ன்றது மீனிங். ஓகேவா?
ரைட்? பேஸ் வந்து 10ன்றது முடியும். அப்ப இதை எப்படி போடலாம்? log m பிளஸ் log n. நிறைய பேர் இது மாதிரி போட்டு பழகிடுவாங்களா? நிறைய பேர் வந்து இந்த மாதிரி போட்டு பழகிடுவாங்களா? பழகிட்டு அவங்களுக்கு பேஸ் வேற ஏதாவது போடுறப்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அதனாலதான் வந்து ரெகுலரா எழுதுறப்பே நம்ம வந்து அந்த பேஸ் எல்லாம் போட்டு கூட எழுதுவோம். அப்புறம் 5th பவர் ரூல். இதுக்கு பேர் என்ன? பவர் ரூல். log of m power n base a. log of m power n base a. இப்போ 10th பேஸ்லயே போடுவோமா? வெறும் log பேஸ் வந்து நான் போடல. 5 power 4 log of 5 power 4. ஓகேவா? இப்படி இருக்குன்னா இதை நம்ம என்ன போடலாம்? 4 log 5. பவர் வந்து கீழே இறங்கிடும். ஓகேவா? ரைட்? 4 log 5. இப்போ log of square root of 2. அப்போ log of ஸ்கொயர் ரூட்னா என்ன அர்த்தம்? நேத்தா பார்த்தோமா? 1/2 அர்த்தம். பவர் 1/2. அப்ப இந்த 1/2 தனியா வந்துச்சுன்னா 1/2 log 2. log 2 base 10 அர்த்தம். இது கேன்சல் ஆகாது. ஓகேவா? log 2. இப்போ இதே மாதிரி log of 4th root of 81. 4th root of 81 எப்படின்னு இருக்குன்னா log of 81 power 1/4 அர்த்தம். அப்போ 1/4 log 81 மாறிடும். இல்லைன்னா இது 4th root உங்களுக்கு வந்து 3ன்னு தெரியும்னா வேற log 3 மட்டும் ஆயிடும். ஓகேவா? ரைட்? அப்போ இந்த மாதிரி பவர்ஸ்ல ஒரு ரெண்டு கொஸ்டின் நீங்களே கிரியேட் பண்ணுங்க. ரூட்ல ஒரு 2 கொஸ்டின் கிரியேட் பண்ணுங்க. அது ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட்டா இருக்குன்னா 1/2, கியூபிக் ரூட்டா இருக்குன்னா பவர் 1/3, 4th ரூட்டா இருக்குன்னா பவர் 1/4. எது? ம் பயமா இருக்கு. எழுதியாச்சா? மணி அவங்க அத்தை வீட்டுக்கு ஏதோ எங்கேயோ, ஆனா கொஞ்சம் சென்னைக்குள்ளே தான். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பவர் ரூல், ப்ராடக்ட் ரூல், கோஷன் ரூல் மூணுத்தையும் நம்ம வந்து கம்பைன் பண்ண போறோம். அதாவது log of 2 power 5 3 power 4 divided by 7 power 3 root 5 root 3 cubic root of 3. இங்கேயும் வந்து எதுக்கு சும்மா ஒண்ணு 64 power 3/2. சரி, ஆன்சர் போடுங்க. இதுக்கு மேல 3 இருக்கு, கீழே 3 இருக்கு. அப்ப log of 2 power 5 plus
log of 3 power 4 plus log of 64 power 3 by 2 minus log of 7 power 3 minus log of root 5 power 1 by 2 minus log of 3 power 1 by 3. அடுத்து என்ன ஆகணும்? பவர் ரூல் அப்ளை பண்ணோம்னா 5 log 2 4 log 3 3 by 2 cancel ஆகும். 8 cube 500 இல்ல அந்த இதுவும் வந்து இருக்குல்ல ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இப்போ 64 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 8 8க்கு வந்து கியூபிங் வந்து பண்ணலாம்ல 512. நம்ம பவர் ரூல் மட்டும் அப்ளை பண்றோம்னா 3 by 2 log 64 அவ்வளவுதான். ஓகே 3 by 2 log 64 minus 3 log 7 minus 1 by 2 log 5 minus 1 by 3 log 3. ஓகேவா? எழுதிட்டீங்களா? எல்லாத்தையும் இந்த சம் போட்டீங்களா? போட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்களே ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணுங்க. அட்வான்ஸா இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா மத்தது எல்லாமே உங்களுக்கு பயங்கர ஈஸியா மாறிடும். கொஸ்டின் மட்டும் தான் எழுதணும்னு சொன்னேன். அப்ப எப்பயோ எழுதுனது அது. இப்போ எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். 2 power 5 into 3 power 2 into square root of 21 divided by square root of 48 into 3 power 5 power 3. இப்ப இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கு. 2 power 5 வேணும், அப்புறம் 3 ஸ்கொயர் வேணும். இதெல்லாம் நீங்க போடலாம். ரூட் 21க்கு லாங் டிவிஷன் மெத்தட்ல போடணும். அப்புறம் ரூட் 48 அதுக்கும் வந்து லாங் டிவிஷன் மெத்தட்ல போடணும். இல்லைன்னா ரூட் 48 வந்து 48 ஈக்குவல் டு 16 into 3 போடலாமா? 16 வெளில எடுத்தோம்னா 4 root 3 போட்டுட்டு ரூட் 3க்கு வந்து போட்டுட்டு போடணும். இல்லைன்னா இதுக்கு வந்து 7 √7 into root 3 போடணும். அப்புறம் ரூட் 3 தெரியும்னா ரூட் 7க்கு நான் கண்டுபிடிக்கும். அப்புறம் இன்டூ 5 கியூப் போடணும். அதுக்கப்புறம் அதை டிவைட் பண்ணணும். இவ்வளவு சம்பவம் இருக்கு. அப்ப அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுவோம்? டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு போட்டு லாக் 5 ஓகே 5 into log 2 plus 2 into log 3 plus 1 by 2 log 21 minus 1 by 2 log 48 minus 3 into log 5. இந்த மாதிரி வேல்யூ போட்டுட்டு இதுக்கான வேல்யூ எல்லாத்தையும் வந்து log 2 ஓட வேல்யூ, 3 ஓட வேல்யூ, 21 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். ஒரு சிங்கிள் வேல்யூ வருமா, அதுக்கு ஆன்டி லாக் இருக்கும், ஆப்போசிட் ஆஃப் லாக் எடுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த சிங்கிள் வேல்யூ கிடைக்கும். இது நீங்க மல்டிப்ளையோ இதெல்லாம் வந்து பரவாயில்ல. ஒரு சில சம்பவங்கள்லாம் வந்து பிசிக்ஸ்ல எல்லாம் வந்து வரும். பவர் 3/2 இருக்கும்.
அது 1.48 பவர் 3/2 இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்ப வந்து என்ன பண்றது, லாகரிதம் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஈஸி. பவர் 3/2 என்ன இருக்குன்னா 1 பிளஸ் ஹாஃப் அர்த்தமா. அப்போ 1.48 பவர் 3/2 இருக்கு. இது 1 எக்ஸ் பவர் 3/2 ஓட மீனிங் என்னன்னா எக்ஸ் ரூட் எக்ஸ் அர்த்தம். அப்போ எக்ஸ் வந்து 1.48 ரூட் எக்ஸ் நீ கண்டுபிடிக்கணும். ரூட் எக்ஸ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணும். இதெல்லாம் வந்து எக்கச்சக்க டைம் ஆகும். அப்போ அதை வந்து ஒர்க் அவுட் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு இந்த விஷயம் தேவை. ஓகேவா? அப்போ பவர் ரூல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம். அப்புறம் பேஸ்க்கும் பவர் இருக்கு, நம்பருக்கும் பவர் இருக்குன்னா அதை எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பார்த்தோம். இந்த கொஸ்டின் இந்த இது வந்து டெஃபினெட்ல புக்ல இருக்காது, ஆனா ஒரு சில இடத்துல அப்ளை மட்டும் பண்ணி வச்சிருப்பானுங்கன்னு பார்த்தோம். ஓகேவா? இதுக்கு வந்து நீங்க எக்ஸாம்பிள் உங்களுக்கு கியூப் ஸ்கொயர்ஸ் எல்லாம் தெரியும்ல, அதை வச்சு நீங்க எக்ஸாம்பிள் போடலாம். இந்த ஸ்பீக்கு வெறும் கியூப் ஸ்கொயர்ஸ்லயே ஒரு எக்ஸாம்பிள் போடணும். அதாவது log of 8 cube வந்து 512 3 ஸ்கொயர்டு 9 இப்படி இருக்குன்னா log of 8 cube, ஓகே, log of 8 cube 3 ஸ்கொயர். அப்போ 3/2 log 8 base 3 இந்த மாதிரி உன்னால கன்வெர்ட் பண்ண. ஆமா, 3/2 நீ கேன்சல் பண்ற மாதிரி இல்ல, இந்த 3/2 1.5 நீ போட்டுக்கலாம். ஓகேவா? ரைட், கேன்சல் பண்ற மாதிரி இருக்குன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். போன வாட்டி போட்ட ஒரு சம்ல 3/3 வந்துச்சு, 1 ஆகி போச்சு. சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேவா? ரைட், அப்போ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். நீங்க எழுதுற எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு மைண்ட்ல வந்து வைக்கும். இது வந்து ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை நான் மக்கப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நடக்காது. எஸ்பெஷலி ஃபியூச்சர்ல சயின்ஸ் எடுக்க போறவங்க, முக்கியமா சிபிஎஸ்சி பீப்புள்லாம் வந்து எடுக்கணும். ஆக்சுவலா இருந்துச்சு உங்களுக்கு 8th லாகரிதம் இருந்துச்சு, 9th இருந்துச்சு, 10th வந்து இருக்காது. 10th அந்த லாகரிதம் அப்ளை பண்ணி உன்னால சம்ஸ் போட முடியும். ஓகேவா? சம்ஸ் போட முடியும். அதுக்கு வந்து ஃபுல் எலிஜிபிலிட்டி இருக்கு. ஆனா நம்மளுக்கு அதையே வந்து கொடுக்க மாட்டாங்க. லாகரிதமிக் டேபிள் நம்ம கேட்கலாம் அப்படின்றதே நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் இருக்காது. 10th ஆக்சுவலா யூ கேன் டேக் அ லாகரிதம், அந்த ஷீட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து சைன் வாங்கிட்டு இன்விஜிலேட்டர்ல கிட்ட சைன் வாங்கிட்டு அதை நீ எடுத்துட்டு போகலாம். ஓகேவா? ரைட், அவங்க செக் பண்ணி சைன் வாங்கிட்டு நீ அதை எடுத்துட்டு போகலாம். 10th டெஃபினெட்லி யூ கேன் யூஸ் இட். இப்போ ஒரு பெரிய பெரிய கொஸ்டின்ஸ்லாம் வருதுல்ல, இப்போ எக்ஸாம்பிள் மேக்ஸ்ல வால்யூம் சம் வருது, வால்யூம் ஆஃப் அந்த ரேடியஸ் வந்து 1.103 இருக்கு. அப்போ 1.103 இன்டு 1.103 இன்டு 1.103 போடணும். அதுக்கப்புறம் அதை டிவிஷன் பண்ணணும் 22/7. அதுக்கப்புறம் அது ஒரு 4/3 இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் உன்னால கம்பைன் பண்ண முடியும்னா கம்பைன் லாகரிதம் யூஸ் பண்ணி டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். கொஸ்டின் இப்படிலாம் மட்டும் கேட்கலான்ட்டு இல்ல, ஒரு கோன், ஒரு சிலிண்டர், ஒரு ஸ்பியர், மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கன்னு கூட சொல்லலாம். மூணுத்துக்கும் வேல்யூ வந்து எக்ஸாக்ட் வேல்யூ இல்லாம இருக்கும். ஒரு சம், ஒரு சம் காம்பினேஷன் ஆஃப் 3, சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல், ஏ பேஸ் பி இருக்கு, ஏ பேஸ் பி இருக்கு. இத வந்து நடுவுல ஒன்னு எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாம சிம்பிளா ஒரு டேர்ம் வேணும்ன்றதுக்காக சி பேஸ் பி, ஏ பேஸ் சி. அப்ப சி சி கேன்சல் ஆச்சுன்னா திருப்பி லாக் ஏ பேஸ் பி தான் வந்து வரும். அப்புறம் லாக் ஏ பேஸ் பி இருக்குன்னா லாக் ஏ பேஸ் இ, லாக் பி பேஸ் இ. இன்றது நேச்சுரல் லாகரிதம்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் லாகரிதம்னு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸ்போனென்ஷியல் அதை நேச்சுரல் லாகரிதம்னு சொல்லுவாங்க.
இத வந்து பேஸ் 10க்கு நீ கன்வெர்ட் பண்ணோம்னா 6.023 மல்டிப்ளை பண்ணும். அது ஒரு கான்செப்ட்ல வேற இருக்கு. அது ஆக்சுவலா புக்ல இருக்கும், 9th புக்ல இருக்கும். ஆனா அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. லாகே கஷ்டமா இருக்கு, இவங்களே முடிவு பண்ணுவாங்க உங்களுக்கு இதெல்லாம் வராது இதெல்லாம் வராது அப்படின்னு வந்து ஜெனரலா நிறைய ஸ்கூல்ஸ்லயே முடிவு பண்றாங்க, பசங்களும் முடிவு பண்றாங்க இது கஷ்டம் இது வராது. ஆக்சுவலா நிறைய பேர் சொல்லுவாங்களே இது இது டிஃபிகல்ட்டி இவங்களுக்கு வரும் வராது, அது மத்தவங்க எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. நம்மளும் ஒரு கட்டத்துல வந்து அதை நம்ப ஆரம்பிச்சு இது எனக்கு வராது இது எனக்கு வராது அப்படின்ட்டு நம்ப ஆரம்பிச்சு. அதை பண்ணவே கூடாது. ஏ பேஸ் பின்னு இருக்குன்னா அத அந்த பேஸையே இன்டர்சேஞ்ச் பண்ணனா 1/log b பேஸ் a அப்படின்ட்டு கன்வெர்ட் பண்ணலாம். 1/log b பேஸ் a அப்படின்ட்டு கன்வெர்ட் பண்ணலாம். ஆக்சுவலா இது வந்து மேல இருக்க ஃபார்முலால இருந்தா வரும். இது வந்து மேல இருக்க ஃபார்முலால இருந்தா வரும். இங்க க்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்றோமா, அதே மாதிரி ஏக்கு கன்வெர்ட் பண்ணுமா. அப்ப log a பேஸ் a டிவைடட் பை log b பேஸ் ஏவா ஆகும். இந்த வேல்யூ 1 மாறிடும், log b பேஸ் ஏவா மாறிடும். இப்படிதான் இந்த ஃபார்முலா வரும். மேல இருக்கிற அந்த செகண்டோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டா இது வரும். ஓகே, லாகரித்மிக் ஃபார்முக்கு வந்து எழுதுங்க பார்ப்போம். என்ன ரூல்? 2 வந்து பேஸ்க்கு போயிடும், 8 and 3 இன்டெஜ். இல்ல 2 தான் பேஸ், 3 and 8 தான் இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போ 8 base 2 equal to log 8 base 2 equal to ஓகேவா. log 8 base 2 படிக்கலாம், இல்லைன்னா log of base 2 log of log base 2 of 8 அப்படின்ட்டு சொல்லலாம். ரெண்டும் சேம். உதாரு மேல அடிச்சு க்ளோஸ் பண்ணு. என்னடா இங்க வச்சுட்டு போங்க, நேற்று ஈவினிங் வந்தியா இல்லையா? காலைல இங்க மேல இருந்துச்சு. சரி போறாச்சா? என்ன வரணும்? log 16 base 4 equal to 2. கரெக்டா? இந்த ரெண்டுத்தையும் கன்வெர்ட் பண்ணுங்க.
3,147. After equal to 3 base 1. Whoa. Right. Sound gets என்ன பேசுறீங்க யூஸ் பண்ணி வைக்கிறேன் எடுத்து வந்தது சார் ரேகாடி நேரம் ஆயிட்டு இருக்கிறேன் அடுத்து டூ பவர் -3 வந்து 1/8 லாக் தெரியாதா எழுது லாகத்தின் ஃபார்ம்ல எழுது நாங்க எத்தனை ஃபார்முலா பார்த்துட்டு அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் எழுதி இருக்கிறோம் எழுதியாச்சா நம்மளோட ரூல் என்ன அந்த 2 வந்து பேஸ்க்கு கொண்டு வந்துடணும் -3 இந்த சைடு 1/8 இந்த பக்கம் அப்ப log 1/8 base 2 equal to -3 log 1/8 base 2 equal to -3 அப்ப log 1/8 base 2 equal to -3 இதே நம்ம பிரிக்கலாம்ல log 1 base 2 minus log 2 இத பிரிப்போமா அந்த கோஷன் ரூல் வச்சு log 1 base 2 minus log 8 base 2 கரெக்டா இப்ப எனிதிங் log 1 base 2 னா 0 ல மைனஸ் இது 2 கியூபா அப்ப பவர் ரூல் பண்ணி 3 log 2 base 2 ஆக்கலாமா log 2 base 2 என்ன 1 அப்ப -3 மட்டும் வரும் கரெக்டா ஓகேவா ரைட் இப்படி நம்மளால வந்து ப்ரூவ் வந்து பண்ண முடியும் எழுதிட்டீங்களா இந்த ஆன்சர் வந்துச்சா எல்லாருக்கும் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்க கூடாது எழுத ஆரம்பிச்சு ரூல் அப்ளை பண்ணும் ஓகேவா கொஸ்டின் பார்த்தோன்னு எழுத ஆரம்பிச்சாரு நிறைய பேர் வந்து நான் கவனிக்கிறேன் அவங்க அந்த கொஸ்டினை பார்த்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுறதுக்கே ஒரு 7-8 செகண்ட் ஆயிடுது அதுக்குள்ள நிறைய பேர் வந்து கம்ப்ளீட்டே பண்ணிடுவோம் உங்களோட ஸ்பீடை வந்து இமீடியட்டா கொஸ்டினை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு டக்குன்ட்டு எழுதுறது தான் இம்பார்ட்டன்ட் ஆன்சர் கொஸ்டின் போட்ட ஆன்சர் இன்னும் பேப்பருக்கு வலிக்கு போகுது
எழுதுறேன்னா வந்து வேற இல்ல என் பேர் வச்சுக்கேன். எழுதிட்டீங்களா? log of 1 by 100 base 10 equal to -2. question For log of 4 base 16 equal to 1 by 2. Okay. அதுக்குதான் உங்களை போட சொல்லிட்டுக்கிறேன். எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முக்கு வந்து லாகர்தமிக்ல இருந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும். இப்போ ஆப்போசிட் ஆன்சர் சரி 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 ஆர்வம் தெரியுது. நேற்று அந்த 3/20 அப்பயே தெரிஞ்சது. ஒரு பேசிக்கா ஒரு கொஸ்டின் கேட்டது நீ இல்லல, நீயே இல்லல்லம்மா. ஒரு எல்சிஎம் காசு எக்மார்ல இருக்க எக்மார்ல நான் லேட்டஸ்ட் எக்மோர்னா ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் தான் இருக்குதா? சொல்யூஷன் 2 power -3 equal to 1 by 8. Now let us try these 3 questions. ஐடியா இது எல்லாரும் டெஸ்ட் மாதிரி அவங்க எழுதுறாங்க. நான் உன்னை வந்து எழுத வேணாம்னு சொல்ல, ஓகேவா? ரைட். நான் அப்புறம் வேற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்பேன். அமைதியா இரு. ஓகேவா? ரைட். Solve for x. Okay, right? Log of x base 6 equal to 2. Rewrite the problem in exponential form. Upper 6 power 2 equal to x. Upper 6 power 2 என்ன? 36. X equal to 36. Solve for y. ஒழுங்கா போடு. அது 5 power 1 by 25 equal to y. Log of 1 by 25 base 5 equal to y. Exponential. Answer எழுதுடா. ரெண்டு மார்க்டா. ஆன்சர் எழுதியாச்சா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஆன்சர் என்ன வந்துச்சு?
கேட்கல. ஒய்யோட வேல்யூ வேணும். சரி சரிங்க பாரு. அப்போ 5 பவர் y ஈக்குவல் டு 1/25. ஓகேவா? 5 பவர் y ஈக்குவல் டு 1/25. ஏய் ஒய்யோட வேல்யூ வேணும்டா. ஒய்யோட வேல்யூ வேணும். அப்போ இந்த 1/25 என்னது 5 ஸ்கொயர்ல கீழே 25 அது மேல போச்சுன்னா 5 பவர் -2. அப்போ y ஈக்குவல் டு 5 பவர் -2. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? -2. யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதை ரைட்டா போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ log of x1 base b இருக்கு, log of x2 base b இருக்கு. அப்ப ஆப்வியஸா x1 equal to x2 ஆகும். Basically with logarithmic functions, if the base matches on both sides of the equal sign, they simply set the arguments equal. சால்வ் பண்ணுங்க. x பேஸ் வந்து ஈக்குவலா இருக்குன்னா மேல இருக்கிற அந்த வேல்யூ ஈக்குவல், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. ஆன்சர்லாம் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் வந்து அந்த சான்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஆன்சர் கரெக்டா இருக்குன்னா வந்து அதுக்கெல்லாம் மார்க் நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். ஏய் இப்பதானே அந்த ஈக்குவாலிட்டி ரூல் பார்த்தது. பேஸ் வந்து சேமா இருக்குன்னா x1 ஈக்குவல் டு x2. அப்போ இந்த கொஸ்டின்ல பேஸ் வந்து 3 இருக்கு. அப்போ 4x plus 10 ஈக்குவல் டு x plus 1 போடு. அவ்வளோ கொஸ்டின் நாங்க எழுதணும். எத்தனை நாள் லீவ் போட்டு எல்லா நாளும் லேட்டா வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா? எக்ஸ் என்ன வந்துச்சு? சரிங்க பாரு. 4x plus 10 equal to எல்லாம் போட்டீங்களா? 4x plus 10 equal to x plus 1. அப்ப ஓகேவா? 3x equal to -9. இந்த x இந்த சைடு 10 இந்த சைடு வந்துச்சுன்னா -9. ஓகேவா? ரைட். அப்ப x equal to -3. யார் யாருக்கெல்லாம் ஆன்சர் கரெக்டா வந்துச்சு? சூப்பர். நீ முதல்ல 4x ஸ்கொயர் தானே போட்டேன், எப்படி அது 4x ஸ்கொயர்லாம் வந்துச்சு? இல்ல எப்படிடா நார்மலா ஈக்குவல் டு இருக்குடா, நடுவுல மல்டிப்ளிகேஷன் எங்கடா இருக்கு? இப்படி இருக்க செய்யணும், இப்படி தெரியாதா? ஒழுங்கா தெரியுது இல்லடா, அது வேற ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்ப 2 பவர் -8 பேஸ் 2 இருக்கு. -8 பேஸ் 2. அப்ப இதுக்கு ஏதாவது நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு வந்து பாருங்க. லாகர்தமிக்கு எயிட் வந்து 2 பவர் 3. ஓகேவா? -2 பவர் 3 போட்டா கூட வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து வரும். ஓகேவா? ஆனா இப்ப மைனஸ்ல இருக்கு, இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை வந்து பண்ணும். ஓகேவா? லைக் the one below are undefined. logarithmic of minus value வந்து undefined-ஆ இருக்கும். ஏன் அப்படின்றது பார்க்கணும்ல. undefinedனா நீ ஆன்சர் 2 வந்து 2 பவர் 3 வந்து 8 ஓகே, ஆனா மைனஸ் இருக்கு, அதனால வந்து அதை நீ வந்து எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சுக்கணும். உனக்கு one easy explanation is to simply rewrite the logarithmic in exponential form.
அப்போ ஈக்குவல் டு y நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோயே 2 2 power பவர் y ஈக்குவல் டு -8 மாறி ஓகேவா 2 பவர் y ஈக்குவல் டு -8 what power of 2 would give us -8 ஓகேவா நம்மளுக்கு 2 பவர் 3 வந்து 8 வரும் 2 பவர் 3 வந்து 8 வரும் ஆனா இங்க எனக்கு -8 இருக்கு 2 பவர் -3 வந்து 1/8 வரும் ஓகேவா hence expression of this types are undefined ஓகேவா ஆக்சுவலா -8 வந்து -2 பவர் 3 ன்னு போடலாம் அப்படி போட்டாலும் திருப்பி log of -2 ன்னு வரும் அப்போ மைனஸ்ல நெகட்டிவ் வேல்யூ அதனால தான் லாகரிதம்க்கு எடுக்க முடியாது நாட் பெர்மிட்டட் இன் லாகரிதம்ஸ் சிம்பிளிஃபை பண்ணுங்க ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க ரெண்டு ரூல் அப்ளை பண்ணு பவர் ரூல் அப்புறம் ஆல்ரெடி பார்த்த நம்மளோட அந்த ஃபண்டமெண்டல் ரூல் போட்டு டக்குன்னு போட்டு ஒருத்தவங்களோட ஸ்பீடு வந்து எப்படி தெரியுமா டிட்டர்மைன் ஆகுது ஒரு கொஸ்டினை வந்து பார்த்தோன்னே இமீடியட்டா அவங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறப்ப டிட்டர்மைன் ஆகுது மேத்தமேட்டிக்ஸ் நம்பர்ஸ் இஸ் ஆல் அபவுட் டிஃபைனிங் அப்போ பவர் ரூல் படி 3 log a base a ஆயிடுமா a base a வந்து 1 அதுதான் 3 கவனி அப்ப log ஆஃப் ரூல் படி n log p base a வா அது படி வந்து 3 log a base a a base a என்ன 1 அதுக்கு நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள் எழுதணும் ஞாபகம் இருக்குல்ல எக்கச்சக்கமா எக்ஸாம்பிள் எழுதணும் இருக்கு அப்ப அந்த கான்செப்ட தான் நீங்க வந்து அப்ளை பண்ணும் ஓகேவா சிம்பிளிஃபை செம்ம போடு இப்படியே ஆன்சர் வந்து நம்ம அவ்வளவு தூரம் வந்து பெரிய ஆள் ஆகல இது ஆன்சர் போட்டீங்களா சரி ஐடியா சொல்லணும்னா 81 வந்து 3 பவர் 4 இப்பதானே பார்த்தோம் கியூபிக் ரூட் ஆஃப் ஏனா a பவர் 1/3 பார்த்தோம்ல ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண சரிடா இது போட்டீங்களா இல்லையா ஆன்சர் வந்துச்சா இப்ப நான் வந்துச்சு நீ பேசிக்கான ரூல் அப்ளை பண்ணு இப்ப 81 வந்து ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றதுக்கு உனக்கு வந்து வரல அப்படின்னா log ஆஃப் 81 பவர் 1/3 போட்டுக்கோ அப்ப அந்த 1/3 வெளில எடுத்துது அப்போ 1/3 log ஆஃப் 81 பேஸ் 3 இருக்கும் 81 என்ன 3 பவர் 4 அப்போ அந்த 4 வந்து சைட்ல கொண்டு வா பாரு ஒண்ணு உனக்கு log ஆஃப் 81 வந்து 3 பவர் 4 தெரியும் 3 பவர் 4/3 நீ போடலாம் 81 வந்து அதாவது 3 பவர் 4 பவர் 1/3 என்ன ஆகும் பவருக்கு பவர் 4/3 மாறிடும் அப்போ இது அப்ளை பண்றப்ப இங்க log 3 இருக்கா 4/3 ஃப்ரண்ட்ல வருமா log 3 பேஸ் 3 மாறும் 1 4/3 தான் ஆன்சர் 1.33 தான் ஆன்சர் அவசரப்படக்கூடாது இப்படி வந்துச்சுன்னா இது மாதிரி வரும் அப்படின்னு நினைக்கூடாது யாருக்கு 4/3 வந்துச்சு ஆன்சர் சூப்பரா யார் யாரெல்லாம் அப்படியே வந்து ஸ்டக் ஆயிட்டு போடவே இல்லை தப்பா கூட போடவே இல்லை ஏய் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை
இல்ல பவர் வந்து எப்படி 9 என்னது 9 ஓகே யார் யார் போடவே இல்லை அப்படியே ஸ்டக் ஆகி நின்ட்டீங்க 1/3 log 81 base 3 அப்படின்னு போட்டியா ஓகே அப்ப இந்த பவர்ஸ்லாம் மினிமம் வந்து 1ல இருந்து 25 ஸ்கொயர் வரைக்கும் தெரியணும்னு சொல்லுமா அதுக்கப்புறம் வந்து 2 power 10 இல்ல 12 2 power 12 வரைக்கும் தெரியணும் ஓகேவா ரைட் கடகடன்னு தெரியணும் என்ன கேட்டாலும் நடுவுல வந்து சொல்ற அளவுக்கு வந்து தெரியணும் அதுக்கப்புறம் வந்து 3 பவர் வந்து அட்லீஸ்ட் வந்து 6 வரைக்கும் தெரியும் அப்புறம் 4 பவரும் 2 பவரும் 4 பவர் 6 2 பவர் 12 தெரியுதுன்னா 4 பவர் 6 வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் 5 பவர் 6 வரைக்குமா நம்மளுக்கு தெரியும் 5 பவர் 6 வரைக்குமா தெரியும் 7 பவர் 3 வரைக்குமாவது தெரியும் ஆல்ரெடி கியூப் வந்து 1 to 10 கியூப் வரைக்கும் தெரியணும்னு சொல்லியிருக்கோம் அதனால 7 பவர் 3 8 பவர் 3 9 பவர் 3 ஓகே இல்ல 7 பவர் 3 343 இப்போ 3 பவர் 6ம் 9 பவர் 3ம் சேமா இருக்கும் அப்ப அந்த காம்பினேஷன்ல உனக்கு வந்து ரைட்டா வந்து கம்பைன் ஆகணும் அப்போ அந்த பவர்ஸ் தெரியுதுன்னா 81 வந்து 3 பவர் 4ல தெரியுதுன்னா நீ டைரக்டா ஆன்சர் பண்ணலாம் எனக்கு என்ன வேணும்னா இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் வந்து இங்க போட போறோம் ஓகேவா சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் cubic root of 81 cubic root of 3 power 4 3 power 4/3 log of cubic root of 81 எப்படி போடலாம் log of 3 power 4/3 அப்போ 4/3 log 4/3 log 3 base 3 னு போடலாம் அப்போ 4/3 மட்டும் வரும் ஓகேவா ரைட் ம் 3 power 3 minus log 3/7 கவனி 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 ஃபர்ஸ்ட் recall கவனி laws of exponential log m minus n equal to என்ன log a power m by a power n 3 power minus ஓகேவா 3 minus 3 minus ஓகேவா ரைட் இப்போ இது என்ன ஆகும் ஓகேவா now apply the formula for log a of a power log p by a வந்து என்ன p நம்ம என்ன ஃபார்முலா நம்ம அப்ளை பண்றோம் நம்ம எழுதுன அந்த பேசிக் ஃபார்முலால a பவர் log of ஓகேவா log of p base a ன்னு இருக்குன்னா a கேன்சல் ஆயிடும் pன்ற வேல்யூ மட்டும் தான் வரும் இத நம்ம 3 cancel ஆகும் ஆமா வேற 7 மட்டும் தான் வரும் minus 3 இது கொஸ்டினே வந்து அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா கொஸ்டினை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா ரைட் 3 பவர் 3 மைனஸ் லாக் ஆஃப் 7 பேஸ் 3 இந்த பவர்ல வந்து இது இல்லை ஆனா இதையும் நம்ம சால்வ் பண்ணலாம் சால்வ் பண்ண முடியாதுன்னுலாம் இல்லை ஓகேவா ரைட் சால்வ் பண்ணலாம் இதையும் நம்ம சால்வ் பண்ண முடியும் ஓகேவா ரைட் இந்த கொஸ்டினே வந்து லைட்டா வந்து மிஸ்டேக் ஆயிருக்கு log of 3 power 3 ஓகேவா log of 3 base 3 இல்ல 3 cube minus log 3 power log base log 7 base 3 தான் இருக்கு condition அப்படி போட்டா வந்துரும்
சரிப்பா, இங்க பாருங்களேன். a பவர் m மைனஸ் n இருக்குன்னா a பவர் m மைனஸ் n இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம், a பவர் m டிவைடட் பை a பவர் n போடலாம். அப்போ இத 3 பவர் 3 மைனஸ் divided by 3 power log of 7 base 3 ன்னு போடலாம். பிரிக்கிறோம். ஓகேவா? 3 power 3 ஓகேவா? இப்போ 3 power 3 வந்து நம்மளுக்கு 27 தெரியும். இது 3 power log 7 base 3 வந்து 3 3 கேன்சல் ஆயிடும். அப்ப 7 மட்டும் தான் வரும். 7 மட்டும் தான் வரும். ஓகேவா? 3 power log 3 வந்து கேன்சல் ஆயிடும். ஓகேவா? 7 மட்டும் தான் வரும். கரெக்டா தான் இருக்கு. இது என்னன்னா இது பவர்ல இருக்கு. இப்போ 3 பவர் 5 மைனஸ் 2னா என்ன அர்த்தம்? 3 பவர் 5 டிவைடட் பை 3 பவர் 2 அர்த்தம். அதே தான் இங்க பண்ணிருக்காங்க. 3 பவர் 3 மைனஸ் லாக் 7 பேஸ் 3னா இது டோட்டலா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? அப்போ என்ன அர்த்தம்? 3 பவர் 3 மைனஸ் எக்ஸ்னா 3 பவர் 3 டிவைடட் பை 3 பவர் எக்ஸ்ன்னு அர்த்தம். அது இந்த இடத்துல அப்ளை பண்ணிருக்காங்க. அப்ப 3 பவர் 3 என்ன? 27. 3 பவர் எக்ஸ் ஓட வேல்யூ என்ன? log of 7 base 3. அப்ப எக்ஸ் ஓட வேல்யூ log of ஓகே log of 7 base 3. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். 7 மட்டும் வரும். அப்ப 27 by 7 மட்டும் நம்மளுக்கு வரும். அப்ப பவருக்கு பவர் அப்ளை பண்றதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த இடத்துல ஏன் இப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? நெக்ஸ்ட் அப்ப log of a பவர் log p base a பவர் log p base a. ஓகேவா? ரைட். அப்ப இதுக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா 7 மட்டும் வந்து வரும். இது அப்ளை பண்றப்போ 27 by 7. ஓகேவா? 27 by 7 மட்டும் வந்து வருது. ஓகேவா? லாகர்தம் கம்ப்ளீட் ஆகுது. எனக்கு இதுல ஒவ்வொருத்தங்களும் நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு வேணும். கொஸ்டின்ஸ் வேணும். ஓகேவா? ரைட். ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் எடுத்துட்டு எக்கச்சக்கமா கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஐ வாண்ட் கொஸ்டின்ஸ். நீ எல்லாத்தையும் அப்ளை பண்ணி கூட ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ண. ஆனா நீ கிரியேட் பண்ற கொஸ்டினை நீ முதல்ல சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் மத்தவங்க கரெக்டா வச்சான்னு பாரு. உன் இஷ்டத்துக்கு வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு இதை சால்வ் பண்ணுங்க அப்படில்ல. நீ உன்னோட கொஸ்டினை சால்வ் பண்ணிருக்கணும். ஓகேவா? ரைட். உன்னோட கொஸ்டினை டெஃபினெட்லி நீ சால்வ் பண்ணிருக்கணும். எனக்கு கொஸ்டின்ஸ் எக்கச்சக்கமா வேணும். ஓகேவா? கொஸ்டின்ஸ் எக்கச்சக்கமா வேணும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து நீயே நிறைய எடுத்துக்கலாம். இப்ப அந்த எக்ஸ்போனன்ஷியல் ரூல் பார்த்தோம்ல, the 4x plus 10 equal to x plus 1. அந்த இடத்துல நீ வந்து ஏதாவது வந்து ஃபேக்டரைஸ் ஆகுற மாதிரி கூட கொடுக்கலாம். எக்ஸோட வேல்யூ ஃபேக்டர் ஆகுற மாதிரி கூட வந்து உன்னால வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். இப்போ 4x plus அப்படின்னு இருந்துச்சுல்ல, x squared plus 3x அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? ஃபேக்டரைஸ் ஆகுற மாதிரி கூட வந்து நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணலாம். எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்ட்டு. ஓகேவா? ரைட். எனக்கு இந்த ஃபார்மேட்ல எல்லாரையும் வந்து உங்களுக்கு 3 கொஸ்டின் கிரியேட் பண்ண சொன்னேன். ஆல்ரெடி வந்து பிராக்டிஸ்ல வந்து பண்ணோம். இப்போ காம்பினேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அதுவும் எஸ்பெஷலி இந்த 4th இருக்குல்ல, ஏபிசி அப்புறம் டி. ஓகேவா? ஏபி அந்த பவர் ரூல். இந்த 4 and 5 கம்பைன் பண்ண தெரியணும் உங்களுக்கு. கம்பைன் பண்ணி கொஸ்டின். அப்புறம் சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல்ல ஆல்ரெடி இங்க நிறைய தப்பு பண்ணீங்க. சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல்ல நிறைய மிஸ்டேக் நடந்துச்சு. அதனால இந்த செட்ல எனக்கு வந்து ரொம்ப தெளிவா கொஸ்டின்ஸ் வரும். எஸ்பெஷலி 3rd அப்புறம் 2nd இருக்க ஸ்டாண்டர்டா log of 1 base anything 0 தான்.
log of a base a. இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி எனக்கு கொஸ்டின்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு. ரிசல்ட் வரும். அவ்வளவு யார் டியூஷன்ல கேட்கிறாரு? டியூஷன்ல இந்த நீங்களே பார்த்துட்டு போட்டோம். கிளாஸ்ல போனாங்க. அவன் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்காது வாங்க சொன்னான். எழுத கூட இல்லைனா தானே ஃபெயில் ஆகும். அப்புறமா கேட்டேன், ஒழுங்கா எழுதுனாங்க. எழுதுனேன்னு சொன்னான். அப்படியே தான் போயிட்டு எழுதலாம். ஏய், பாஸ் ஆகுதே பெரிய விஷயம். அது என்ன, நான் வந்து பாஸ் ஆயிடுவேன், ஆனா மார்க் வராது. லாகரிதம்க்கு இண்டெக்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி நிறைய வந்து நான் எடுத்து போட்டேன். ரேஷியோனா என்ன, அதுக்கு சும்மா கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ். ஆமா. அப்புறம் லாகரிதமிக்னா என்ன அப்படின்ட்டுலாம் வந்து நிறைய அதுக்கெல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து போட்டது இருக்கு. ப்ரொபோர்ஷன்ஸ், இவ்வளவு ஒரு இது ப்ரொபோர்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. அப்புறம் இண்டெக்ஸஸ், மீனிங் ஆஃப் இண்டெக்ஸஸ், லா ஆஃப் இண்டெக்ஸஸ், இது சிஏக்கு இருக்கு. எல்லாமே கம்பைன் தான். இப்போ இந்த இங்க பாரு, 2 பவர்ஸ் 3 பவர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் இதெல்லாம் தேவைப்படுமேன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டது. 9 பவர்ஸ் வரைக்கும், 8 வரைக்கும் அப்படின்ட்டு. ஏய், இன்னும் அந்த 3 பவர் 20ல இருந்து வெளில வரலையா அது? அப்புறம் இண்டெக்ஸஸ், இண்டெக்ஸஸோட பேசிக் ரூல் என்ன அப்படின்னா என்ன மீனிங்? தென் வந்து பவர் ரூல், எக்ஸ்போனென்ஷியல். 8ல எக்ஸ்போனென்ஷியல் வரும், 9ல லாகரிதம் வரும். ஓகேவா? அதை பத்தி பார்த்தது. இதுக்கப்புறம் இது அப்ளை பண்றப்போ நெக்ஸ்ட் வந்து லாக்கு அப்ளை பண்ணுவாங்க. பவருக்கு பவர்லாம் அப்ளை பண்ணும். இந்த பேசிக் ரூல் ஆஃப் இண்டெக்ஸஸ் இருக்குல்ல, எக்ஸ்போனென்ஷியல்ஸ். இப்போ 2 பவர் 12 ஈக்குவல் டு 4096. ஓகேவா? அப்போ அதை 2 பவர் 4 இன்டூ 2 பவர் 4 இன்டூ 2 பவர் 4 கூட போடலாம். அப்போ இந்த மாதிரி ரூல்ஸ் இது எல்லாமே கூட உங்களுக்கு வந்து தெரியணும். கொஸ்டின் பாருங்களேன். கொஸ்டின் பாருங்களேன். கொஸ்டின் அப்படியே எழுதிட்டா நீங்க போடுறீங்களா? 6th root of a power 4b x power 6 into a power 2/3 x power -1 power minus b. இது எல்லாத்தையும் ஒன்னா கம்பைன் பண்ணுங்க பாப்போம். Sixth root of a power 4b x power 6 into a power 2/3 x power -1 power minus b.
கொஸ்டின் எழுதி முடிக்கலையாடா நீ எழுதுறது தப்பா? பவர் என்ன மல்டிப்ளை ஆகும், அந்த ரூல் அப்ளை பண்ணு. ஏன் டிவிஷன் தான் போட்டுட்டு இருக்கு? இப்ப டிஃபரன்ஸ் வந்து தெரியுதா? இப்ப ஒரு கொஸ்டினை நம்ம ஸ்டாண்டர்ட் ரூலை நம்ம அப்ளை பண்ண தெரியணும்னு சொன்னோம். இங்க பாருங்க, 6 ரூட் ஆஃப் இருக்கா, அப்ப a பவர் 4b டிவைடட் பை 6 மாறிடும் இன்டூ x பவர் 6/6. அதாவது பவர் 1/6 இருக்குல்ல, அதை நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன் பவருக்கு பவர். செகண்ட் என்ன ஆகுது, a பவர் 2/3 கூட மைனஸ் b மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 2b/3 மாறிடும். இது என்னது, 2b/3 தானே, இது வந்து 1. அதே மாதிரி எக்ஸ் பவர் -1 இன்டு -b வந்து +b மாறிடும். அப்ப a பவர் 2b/3, a பவர் -2b/3, அப்ப a பவர் 2b/3 -2b/3 ஆயிடும். கேன்சல் ஆயிடும், 0 ஆயிடும். a பவர் 0 வந்து 1 மாறிடும். இது x பவர் 1, x பவர் b மட்டும் இருக்கும். அப்ப x பவர் 1 + b. இப்ப டைரக்டா உனக்கு அப்ளை பண்ண தெரியணும் எல்லாத்தையும். மென்டலி அந்த வேல்யூஸ்லாம் நீ வந்து போட்டு வந்து பழகணும். அப்ப எது இதெல்லாம் கேன்சல் ஆகும், என்ன ஆகும் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சாதான் அதை அப்ளை பண்ண முடியும், இல்லைன்னா அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? இப்ப இண்டெக்ஸஸ்ல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு தெரியுதுல. இங்க பாரு, இந்த கொஸ்டின் பாரு, x பவர் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு x ரூட் எக்ஸ் பவர் எக்ஸ். x பவர் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு x ரூட் எக்ஸ் பவர் எக்ஸ். ஓகேவா? இப்போ அப்ப x பவர் 1, x பவர் ஹாஃப், இது வந்து பவர் பவர் போடுறப்ப x பவர் எக்ஸ், x பவர் 1/2 வரும். அதை மல்டிப்ளை பண்ணா x/2 வரும். அப்ப இது வந்து x பவர் 1/1 + 1/2 x பவர் x + x/2 வரும். அப்ப இது 3/2, இங்க கீழே ரெண்டும் சேமா இருக்குன்னா 3/2 ஈக்குவல் டு 3x/2 ஆகும். அப்ப அது ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணோம்னா x = 1 வரும். காம்பினேஷன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ரூலை அப்ளை பண்ணும். ஐயோ எப்படி இருக்கு, இது இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டுலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. எப்படி பார்த்தாலும் நீ ரூலை வந்து அப்ளை பண்ணும். ரூல் அப்ளை பண்ணனா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வரும். என்ன ரூலு, எக்ஸ் பவர் 1, எக்ஸ் பவர் ஹாஃப். பவர் ரூல் படி எக்ஸ் பவர் எக்ஸ், எக்ஸ் பவர் x/2. கீழே ரெண்டும் சேமா இருக்குன்னா மேல இருக்க பவர்ஸ் ஆட் பண்ணலாம். எக்ஸ் பவர் 3/2, 1 + ½ 3/2. எக்ஸ் பவர் 2x + x, 3x/2. இங்க கீழே ரெண்டும் சேமா இருக்குன்னா மேல இருக்க பவர்ஸும் சேம். 3/2 = 3x/2. 2 2 கேன்சல் ஆகும், 3 3 கேன்சல் ஆகும். அப்ப x = 1. ஓகேவா? x = 1. இதான் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ஆல்ரைட். அப்ப அந்த பேசிக்க ஐடியாவை மட்டும் விட்டுறக்கூடாது. எது, ஹலோ சொல்லுங்கம்மா.
அப்ப லாகர்தம்க்கு எனக்கு ஸ்பெசிபிக்கா எனக்கு வந்து வேணும். ஓகேவா? ரைட். லாகர்தம் எனக்கு ஸ்பெசிபிக்கா தேவை. ரைட். இப்போ நெக்ஸ்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். நிறைய பேர் குழப்பிக்கிறது. ஓகேவா? ஆக்சுவலா 11th 12th எல்லாம் போயிட்டீங்கன்னா அட்வான்ஸ்டா வரும். பேரபுலா, எலிப்ஸ், ஹைபர்புலா, அப்புறம் வந்து ஸ்பைரல், அது மாதிரி எல்லாத்துக்கும் பயங்கரமா ஃபார்முலா இருக்கு. இப்ப நீங்க லைன் போடுறதுக்கே வந்து நாக்கெல்லாம் தள்ளுது. ஓகேவா? லைன் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் போடுறதுக்கு. ஆனா 11th அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டா போகும். அப்ப கோஆர்டினேட் சிஸ்டம், இந்த கிராஃப் இருக்குல்ல, கிராஃப் தான் கோஆர்டினேட் சிஸ்டம். அதுல நீ மறக்க கூடாது அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகேவா? XOX அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ், Y dash OY அப்படின்னா Y axis, intersecting at point O. ஓகேவா? ரைட். ஓகேவா? அப்ப XOX is called X axis. X axis ஓட நேம் என்ன? Abscissa. Y axis. ஓகேவா? Ordinate. ஓகே. O is called the origin. ஓகேவா? X axis is the horizontal line and Y axis is the vertical line. ஓகே. கோஆர்டினேட் ஆக்சிஸ் ரெண்டும் சேர்ந்து கோஆர்டினேட் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த பிளேன், அந்த இடத்துல பிளேன்னா வந்து ஒரு பிளாட் சர்ஃபேஸ், 2 டைமென்ஷனல் தான் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். கவனி, இது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இருந்தா கூட கவனி, ஒரு சில பாயிண்ட் நீங்க மிஸ் பண்ண பாயிண்ட்லாம் வந்து வரும். ஓகேவா? ரைட். ஆரிஜின், ஓகே, பாசிட்டிவ் டைரக்ஷன், நெகட்டிவ் டைரக்ஷன். அதே மாதிரி மேல பாசிட்டிவ் டைரக்ஷன், கீழே நெகட்டிவ் டைரக்ஷன். அப்போ இது பாசிட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும், இது நெகட்டிவ் நெகட்டிவ் இருக்கும், இது நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும், இது பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகேவா? ரைட். அப்போ இதுல this one is negative positive. ஓகேவா? பாசிட்டிவ் பாசிட்டிவ். ஓகேவா? ரைட். அப்புறம் பாசிட்டிவ் நெகட்டிவ், இது நெகட்டிவ் நெகட்டிவ். ஓகேவா? அப்போ எந்தெந்த நம்பர்ஸ் எந்தெந்த கோஆர்டினேட்ஸ்ல இருக்கு அப்படின்றது கூட வந்து, எந்தெந்த பாயிண்ட்ஸ் எந்தெந்த கோஆர்டினேட்ல இருக்கு அப்படின்றது கூட ஒரு கொஸ்டின் தான். கோஆர்டினேட் சிஸ்டத்தை நம்மளுக்கு நிறைய வந்து இது 1 2 3 தானே அப்படின்னு நினைக்காம ப்ராப்பரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னாதான் ஒரு டயக்ராம் போட முடியும். பேரபிளாக்கு ஒரு டயக்ராம் போட முடியும். இப்போ உங்களுக்கு 10th நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பேரபிளான்னு ஒரு 8 மார்க் வந்து கொடுத்து வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இதுவே கொடுப்பாங்க. ஆனா அது வந்து 11th இதுலயோ நம்மளுக்கு ஒரு சின்ன ஸ்டெப்பு, யூஸ் மார்க்கே இல்லாத ஸ்டெப்பு, ஆனா அதை போட்டு ஆகணும். அதுக்கு மார்க் கூட இல்லை, அதை போட்டுதான் ஆகணும். ஓகேவா? அப்புறம் இன்னொன்னுலாம் கூட இருக்கு. 0, பாசிட்டிவ், 0, நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ் 0, நெகட்டிவ், 0. 0, அப்படின்ட்டு வந்து வரப்போ இது பாசிட்டிவ், 0 இருக்குன்னா இந்த இடத்துல வரும், எக்ஸ் ஆக்சிஸ்ல, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல வரும். நெகட்டிவ், 0 அப்படின்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல வரும். 0, பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல வரும். 0, நெகட்டிவ்னா ஓகேவா, நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல வரணும். இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். நிறைய பேர் மாத்தி மாத்தி நம்பர்ஸ் போட்டுருவாங்க, பாயிண்ட்ஸ் போட்டுருவாங்க. அப்போ 4 quadrants. ஓகேவா? அப்போ 1, ஓகே, quadrant 1, quadrant 2, quadrant 3, quadrant 4. ஓகேவா? பாசிட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ்.
ஒரு நம்ம எக்ஸ்ட்ராவா அந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல எப்படி வரும்? பாசிட்டிவ் 0, நெகட்டிவ் 0, 0 பாசிட்டிவ் 0 நெகட்டிவும் எப்படி வருதுன்னு சொல்லுவோம். எழுதியாச்சா? டைம் அப். எழுதிட்டியா? எல்லாம் கரெக்டா போட்டீங்களா? தப்பா? சந்தோஷம் கேட்க சந்தோஷம். ஓகேவா? ஏய் அமைதியா இருக்கு, மத்தவங்க எழுதணும்ல. நம்மள பத்தி தெரியல. அது சும்மா ஒரு நார்மலா உங்களுக்கு போனா போட்டு மார்க் கொடுக்குற மாதிரி கொடுத்தா அதையே தப்பா எழுதி வச்சுட்டேன். இவங்க 8th படிக்கிறத நம்ம பசங்க 6th 7th படிச்சிருவாங்க. சரி பாரு, கவனி. இப்ப ஒரு பாயிண்ட் பி இருக்கு, ஓகேவா? பாயிண்ட் பி இருக்கு, ஓகேவா? ஒரு பெர்பெண்டிகுலர் y ஆக்சிஸ் வரையறேன்னு வச்சுக்கோங்க. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் p from y ஆக்சிஸ், அதுதான் x ன்னு சொல்றோம். அதே மாதிரி perpendicular distance of p from x axis, அதுதான் y ன்னு சொல்லுவோம். இங்க பாரு, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஓகேவா? ரைட், perpendicular distance, ஓகேவா? and p represent by ordered pair of real numbers. p என்ன சொல்லலாம்? டிஸ்டன்ஸ் வந்து x, x, y அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ இதுல நான் ஒரு லைன் வரையறேன்னு வச்சுக்கோ. கவனி, லைன் வரையறேன்னு வச்சுக்கோ. ஆரிஜின்ல இருந்து distance of the origin with respect to p, with p with respect to origin, அந்த டிஸ்டன்ஸ் தான் ரேடியல் டிஸ்டன்ஸ் கூட சொல்லுவாங்க. இந்த ரேடியல் டிஸ்டன்ஸ்ல டிராவல் பண்ணனா எனக்கு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டேன்னா இதுல எனக்கு இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் என்ன? y, பேஸ் என்ன? x. அப்ப இதுல ஏரியா கேக்குறாங்கன்னா half into y into x. இப்ப இது ஆங்கிள் தீட்டா. ட்ரிக்னாமெட்ரின்னு ஒண்ணு இருக்குல்ல, 9th உங்களுக்கு கிடையாது ட்ரிக்னாமெட்ரி. ஆனா இவங்களுக்கு 9th நீங்க 10th படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு 9th வந்துடும். ஓகேவா? 10th அதோட அட்வான்ஸ்டா வரும், ஜாயிண்ட் ஆகும். இவங்களோட வந்து மெட்ரிக்கோட 10th புக்கை பாத்தீங்கன்னா, ட்ரிக்னாமெட்ரில பாத்தீங்கன்னா வெறுத்துருவீங்க. அதுல 2 பேருக்கு அந்த அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் வந்து 2 பேருக்கு அந்த ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்லாம் வரும். ஆனா இவங்களுக்கு இருக்கிற கொஸ்டின்லாம் ப்ரெஷர் ஆகும் இவங்களுக்கு. உங்க கொஸ்டின்ல ஆக்சுவலா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இல்லடா, புக்ல சிம்பிளா கேட்பாங்க, எக்ஸாம்ல சிம்பிளா கேட்க மாட்டாங்க. எக்ஸாம்ல சிம்பிளா கேட்க மாட்டாங்க, சிம்பிளா தான் இருக்கும். ஆனா அதை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ட்ரிக்னாமெட்ரில செம்ம ஈஸி கொஸ்டின், எப்படி வந்து பண்ணேன்னு தெரியல. மார்க் கேட்டீங்களா இல்லையா உங்ககிட்ட? அந்த 452ல 500க்கு 452 இருக்கா? அதுல மேக்ஸ்ல எவ்வளவு விட்டாங்கன்னு கேள. நீ கேள, மேக்ஸ்ல தான் 26 மார்க் விட்டதே. 26 மார்க்ஸ் வந்து மேக்ஸ்ல மட்டும் விட்டாங்க. மேக்ஸ் வந்து அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த 4 நாள் வந்து கேட்டிருந்தா கூட வந்து நான் உன்னை தெளிவாக்கிட்டு இருப்பேன் எல்லாத்தையும். அப்படியா?
இல்லைன்னா மேக்ஸ்லயே எடுத்திருந்தானா வந்து டெஃபினெட்லி மேக்ஸ்ல ஈஸியா சென்டம் எடுக்கிற பேப்பர் தான் ஆக்சுவலா. ஏய் 1.25 மணி நேரம் தான் பேப்பர், பொறுமையா அழகா பிரசன்டேஷன் பண்ணாலே 1.25 மணி நேரம் தான். கேஸ் ஸ்டடிஸ் இருக்குல்ல, நீ இம்மிடியேட்டா ஆன்சர் பண்ற மாதிரி தான் கேஸ் ஸ்டடிஸ். அதுலயும் வந்து ஸ்கோர் எடுத்திருந்தேன்னா இப்ப பாரு எலைட் லிஸ்ட்ல போயிட்டு இருப்பேன். நீ யாருல ஏமாத்தி உட்கார வச்சது? வந்து உன்னை எல்லாத்துலயும் வந்து மத்ததெல்லாம் கூட அந்த 95 எல்லாம் கூட சென்டம் ஆக்கி விட்டுட்டு இருப்பாங்க. ஆமா, அவரு இங்கிலீஷ், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, இது சோசியல் அதுல எல்லாம் வந்து ஓரளவுக்கு எடுத்தாரு. மேக்ஸ்லயும் சயின்ஸ்லயும் வந்து ஜஸ்ட் 20 மார்க் தான் இருக்குது. ஆமா, இன்டர்னல் ஏன் நீங்க 15 மார்க் எடுத்தா பாஸ், 80க்கு 15 எடுத்தாலே பாஸ். நீங்க ஓடுது. ஆனா தமிழ்நாட்டுல வந்து 10th சிபிஎஸ்இ வந்து 98.86% ஆல் பாஸ். பாஸ் மார்க் எவ்வளவு? 80க்கு 70. 80க்கு 70யா? ஏ அவன் அவனுக்கு ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சுறான். ஓகே சரி, இப்ப பாரு, இப்ப ஒரு பாயிண்ட் வந்து இப்ப ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோயே. அப்ப வந்து இது எப்படி இருக்கணும்? மைனஸ் கமா பிளஸ்ஸா இருக்கணும் முதல்ல இந்த பாயிண்ட். ஓகேவா? இதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் பாசிட்டிவா தான் இருக்கும், வேல்யூ தான் நெகட்டிவ். ஒய்யோட வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கும். ஆனா இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? இப்ப இது 2னா இது -2வா இருக்கலாம், இதோட டிஸ்டன்ஸ் 2 தான். ஓகேவா? இதோட டிஸ்டன்ஸ் ஓகேவா? இது -3. ஆனா டிஸ்டன்ஸ் வந்து 3 தான். டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், மேக்னிடியூட் மட்டும் தான் எடுக்கும். ஓகேவா? ரைட். அப்ப பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இத வந்து எடுக்க வந்து கத்துக்கணும். எந்த பாயிண்டா இருந்தாலும் எப்படி இது மாதிரி வந்து பிரிச்சு போடணும் அப்படின்றது உனக்கு தெரியும். P represented by ordered pair of real numbers. Here 1 x comma y. P lies in first quadrant. ஓகேவா? இதோட ஏரியா என்ன இருக்கும்? இதோட ஏரியாவெல்லாம் கூட வந்து நமக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணி தெரியணும். ஓகேவா? செகண்ட் -x, y செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். தேர்ட் -x, y தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். ஃபோர்த் x, y ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கும். ஓகேவா? ரைட். அப்ப இதோட ஏரியாலாம் வந்து பார்க்கணும், பிராக்டிஸ் பண்ணணும். இன்இக்வாலிட்டிஸ் ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சு விட்டுருக்கான்ல, லீனியர் இன்இக்வாலிட்டிஸ். அந்த லீனியர் இன்இக்வாலிட்டிஸ்லாம் எப்படின்னா, இப்போ ஒரு லைன் இருக்கு, கிரேட்டர் தென் 1 அப்படின்ட்டு வந்து இருக்குன்னா அந்த லைனுக்கு மேல கீழே இருக்க ஏரியா, ரெண்டு ஏரியாவோட பெர்பெண்டிகுலர் எல்லாம் வந்து வரணும். எக்ஸ்பர்டைஸ் நம்மளோட குரூப்ல எக்ஸ்பர்டைஸ் என்ன இருக்கும்னா, அதாவது வந்து நீ வந்து ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்ட் ஆகணும், அதுக்காக ஒர்க் நம்ம பண்றோம். அது ஆக்சுவலா போட்டிருக்கல, அது வந்து எக்ஸா மாத்தணும். நம்மளது வந்து எக்ஸ் ஃபேக்டர். ஓகேவா? வரேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுல இப்ப வேணாம். சரி, ஓகே ஓகே, பை.
அவன் பண்றான். ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே குறுகிய உக்காந்துதான் நல்லா வந்து இவனை புடிச்சு கையை கட்டி விட்டு தொங்க விட்டுருவோம்டா. கையை கட்டிட்டு காலையை புடிச்சு அப்படியே தொங்க விட்டுருவோம்டா. கால்ல 2 வெயிட் கட்டி விட்டுருவோம். அஞ்சு உண்டு. சரி சரி பாலாம். ஓகே, நான் வரப்போறேன். உள்ள லாகின் பண்ணுவோமா? அப்ப யார் யார வந்து அவன் எந்த போறான் அப்டேட் இதுல போடுங்க. அப்படியா? அப்டேட் எந்த அவன் போடுறான் அப்டேட் நீங்க போடுங்க.